ஸோ வியூவர்ஸ் இதில் எப்படி எக்ஸிட் பண்ணணும்னு ஃபஸ்ட்டு காமிக்கிறோம் சரியா. ஃபஸ்ட்டு வந்து ரைட்டில் வந்து க்ரியேட் பண்ணிக்கணும். எக்ஸிட் ஆங்கிள் க்ரியேட் பண்ண பிறகு ஸ்ட்ரைட் பண்ணிக்கணுங்க. ஓகே, லெஃப்ட்லேயும் வந்து வழி கிடைக்கணும், ரைட்லேயும் வந்து எக்ஸிட் ஆங்கிள் கிடைக்கணும். ஓகே, ஸோ ஸ்ட்ரைட்டாக போக விட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும்னா அதுக்கு கார்னராக போட விடணும். இங்கே வந்து லெஃப்ட்லேயும் வந்து பாடி ட்ராவல் ஆகிறத கண்டுபிடிச்சி கொஞ்சமாக அந்த மூமெண்ட்லேயே கட் பண்ணுறது தெரிஞ்சுக்கோங்க. ஃப்ரண்ட் பானட் ஜட்ஜ்மெண்ட் ப்ளஸ் லெஃப்ட் சைடில் இந்த காருடைய ஜட்ஜ்மெண்ட். முன்னாடி வந்து பைக் யாரை நிப்பாட்டி வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து லெஃப்ட் சைட் மிரர் பாருங்கள் அந்த கேப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, பர்ஃபெக்ட். இப்போ வெளியே வந்து அது தெரிஞ்சிருக்கும். ஓகே, இப்போ ரிவர்ஸில் எப்படி வந்து பார்க் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ரிவர்ஸில் பார்க்கிங் ஒன்றும் இல்லைங்க. இந்த மாதிரி கேட் இருக்குது அப்படின்னா லெஃப்ட் சைடில் அந்த கேட்டோட இது பாருங்க. நான் ரெஃபரன்ஸோட ஈஸியாக சொல்லிடுறேன். கேட்டுக்கு வந்து அந்த கேப்பை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிட்டே வாங்க வியூவர்ஸ். கேப்பை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிகிட்டே வாங்க. ஓகே, ரைட் சைட்லேயும் மிரர் பாருங்கள் யார் வராங்கன்னு சொல்லிட்டு. இந்த கேப்பை க்ளோஸ் பண்ணிகிட்டே வரும்போது ஸ்ட்ரைட்டன் பண்ணிக்கோங்க. டப்புன்னு போய் மேட்ச் ஆகக்கூடாது. இப்படி தலை திருப்பி நம்மளோட எட்ஜ் ஆஃப் த கார் பாடியும் கேட்டும் வந்து மேட்ச் ஆகிடுச்சா இந்த பி பில்லர் பிளைண்ட் ஸ்பாட். இது வந்து சி பில்லருக்கும் டி பில்லருக்கும் நடுவில் ஒரு பிளைண்ட் ஸ்பாட் மிரர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒன்ஸ் அந்த எட்ஜு வந்து சைடு மிரர்லேயே மேட்ச் ஆகிற மாதிரியும் இந்த கேப் வச்சுக்கிட்டு நீங்கள் ஃபுல் லெஃப்ட் கட் பண்ணிக்கலாங்க. கண்ணை மூடிட்டு உள்ளே கட் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து ரொட்டேஷனல் மூமெண்ட்டில் எப்படி உள்ளே போகுதுன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போது இது உள்ளே போகுதுன்னு கன்ஃபார்ம் பண்ண பிறகு ரைட் சைடு மிரரில் உள்ளே போதா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு லெஃப்ட் சைடு மிரர் பார்த்திங்க அப்படின்னா இந்த காருக்கு க்ளோஸாக போயிட்டுருக்கு. இந்த காருக்கு க்ளோஸாக போய் இடிக்கும்ன்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா ப்ராடன் பண்ணிக்கணும். சரிங்க, ப்ராட் பண்ணி ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இந்த காருக்கு கொஞ்சம் க்ளோஸாக போயிட்டுருக்கு இல்லையா, க்ளோஸாக போகும்போது மறுபடியும் ரைட் சைடில் பாருங்கள் இந்த கார்னர் ஆங்கிள் வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இந்த கார்னர் ஆங்கிள்லேருந்து கொஞ்சம் ரொட்டேஷனல் மூவ்மெண்ட் ஆஃப் ஸ்டேரிங் அச்சீவ் பண்ணுங்கள். அச்சீவ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த காருடைய ஆங்கிளும் இந்த காருடைய ஆங்கிளும் வந்து மேட்ச் பண்ணிக்கோங்க. இதில் இருந்து கொஞ்சமாக ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு எட்ஜை வந்து மேட்ச் பண்ணுங்கள் வியூவர்ஸ். எட்ஜை வந்து மேட்ச் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் மிரர் பாருங்கள். இப்போ ஃபுல் லெஃப்ட் கூட கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா ஃப்ரண்ட் போனட் வந்து இடிக்கக்கூடாதுங்க. இந்த ரெஃபரன்ஸ் எங்கேயுமே மிஸ் ஆகக்கூடாது உங்களுக்கு. ஓகேங்களா, ஸோ இதுலேருந்து ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு மறுபடியும் கிராஸ் ஆங்கிளில் வந்து உள்ளே போயிட்டுருக்கோம் வியூவர்ஸ், பார்த்தா தெரியும். இந்த கிராஸ் ஆங்கிளில் உள்ளே போயிட்டே இருக்கும்போது என்ன பண்ணலான்னா கொஞ்சம் லெஃப்ட்டு கூட எக்ஸ்ட்ரா கட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்ட்ரைட்டாக போக வேண்டியதுதான். இப்போ ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இன்னும் கொஞ்சம் லெஃப்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போது ரைட்டில் கட் பண்ணிவிட்டு உள்ளே வந்து விட வேண்டியது தான். ஓகே, ஸோ இந்த மூமெண்ட்டும் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ ட்ரைவ் மோட் போட்டு ஃபுல் லெஃப்ட்டு கட் பண்ணிவிட்டு உள்ளே விடுங்க. இதில் வந்து ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. லெஃப்ட்டில் வந்து அந்த கேப்பை க்ளோஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா ரிவர்ஸ் போட்டுட்டு ஃபுல் லெஃப்ட்டு கட் பண்ணி இந்த கேப்பை க்ளோஸ் பண்ணிகிட்டே வரோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட் பண்ணிக்கிறோம். ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக கொஞ்சம் தூரம் போக விட்டு ட்ராவல் பண்ணிவிட்டு இதுலேருந்து கொஞ்சம் ரைட்டில் ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் ரைட்டில் கட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும். ஓகே, இப்போ பாருங்கள் இந்த லைனுக்குள்ளே வந்து விட்டாச்சு. பர்ஃபெக்டாக அழகாக அலோகேட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ லைனுக்குள்ளே இருக்கா பார்ப்போம். பர்ஃபெக்ட், நைஸ்.